கொஞ்சம் கருப்பு அடிச்சிருச்சு, மூட்டைக்கு 1 கிலோ 2 கிலோ சேர்த்து கொடு அப்படிம்பான். சரிங்களா? ஏன் கவர்மெண்ட் கிட்ட சில பேர் போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இது பிடிக்காது. என்னன்னா இங்க இருந்து அறுத்து அதை எடுத்துட்டு போய் அங்க வச்சு அங்க வெயிட் பண்ணி ஏத்துக்கூலி இறக்குக்கூலி நம்ம தாங்க கொடுக்கணும். நம்ம தான் வண்டியை வச்சு நேரா கொண்டு போய் அங்கதான் இறக்கணும். அதுக்கும் மீறி உங்களுக்கு அதுல லாபங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் மீறி லாபம் தான். பட் ஆனா அதுல உழைப்பு அதிகம். என்னன்னா நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போய் வச்சு அதுல டோக்கன் கொடுத்து வண்டி வாடகை பண்ணி இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மீறி அதுல லாபம் இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு அதுல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அரை காய்ச்சலுக்கு மேல காய வச்சு கொடுக்கணும். ப்ராப்பரா மெயின்டைன் அதிகமா எடுக்க மாட்டான். நெல் எடுத்து பாப்பான். அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நமக்கு கொஞ்சம் நிறைய நான் 2 தடவை போட்டிருக்கிறதுனால சொல்றேன். நெல்லுல வந்து கொஞ்சம் நல்லா பொண்ணு மாதிரி சொல்லுவாங்க, தங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே நெல் வந்து தங்கன்னு சொல்லுவாங்க. தங்க மாதிரி வெயில காய போட்டீங்கன்னா தங்க மாதிரி ஜொலிக்கும். அது வந்து உள்ள என்ன கொஞ்சம் கருப்படிச்சு கொஞ்சம் கருக்காருது இல்ல கொஞ்சம் ஈரமா இருக்கு அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அது எந்த இதுலயுமே எடுத்துக்க மாட்டாங்க. பிரைவேட்ல சுத்தமா என்ன பண்ணுவோம்னா நான் எடுத்துக்கிறேன், ஆனா மூட்டைக்கு 2 கிலோ 3 கிலோ சேர்த்து கொடு அப்படிம்பா. பிரைவேட்ல வந்து இவ்வளவு அந்த ஸ்டாண்டர்ட் இது எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து நம்ம அதுக்கு கவர்மெண்ட்ல எடுத்துப்பான். ஆனா என்னன்னா கொஞ்சம் காய வச்சு கொடுக்கணும், விலை கம்மியா காய வச்சு கொடுக்கணும். கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ரேட்டு, ஆனா வந்து அவங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் மீறி தான் மக்களுக்கு அந்த லாபம் எல்லாம் பார்த்துதான் அந்த கூலி. பிரைவேட்ல இது ஒண்ணு சொல்லிக்கீங்க. பிரைவேட்ல வந்து நீங்க வந்து அவன் வண்டியை கொண்டு வருவான், ஆளும் அவன் கொண்டு வருவான், சாக்கு அவன் கொண்டு வந்துருவான், 200 சாக்கா 300 சாக்கா அவன் கொண்டு வந்துருவான். அவன் எடை மிஷின் அவனுக்கு கொண்டு வந்துருவான். எடை போட்டு அப்படியே எடுத்து நம்ம பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கணும். எடை சரியா போடுறாங்க, பக்கத்துல வேடிக்கை பார்க்கறது மட்டும் நமக்கு வேலை. சரிங்களா? ஆனா கவர்மெண்ட்ல எப்படின்னா நம்ம வண்டி வைக்கணும், நம்ம லாரி வச்சு ஆளு வச்சு நம்ம இங்க ஏத்துக்கூலி இங்க ஏத்தணும். அங்க கொண்டு போய் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூட்டை கொண்டு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொண்டு போய் காட்டிடுவோம். சரியா எடுத்துருவான்னா எடுத்துட்டு வருவோம். டோக்கனை போட்டு இங்க இருந்து லாரியில வச்சு ஒரு லாரியை வச்சு ஏத்தி இறக்கி அப்புறம் அங்க இருந்து இறக்க கூலி. சோ இங்க இருந்து ஏத்துக்கூலி நம்ம தான் கொடுக்கணும், இறக்க கூலி நம்ம தான் கொடுக்கணும். அது ஒண்ணு. சொல்லுங்க. இல்ல இப்போ இவன் சொன்னது எவ்வளவு பொய் பாருங்கடா. இவன் சொன்னது எவ்வளவு பொய் சொல்லிட்டு போயிட்டா பாருங்க. போற போக்குல எவ்வளவு பொய் சொல்லிட்டு போறா பாருங்க. அதுதான் என்னன்னா இதுல முக்கியமான நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த விவசாயிகளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா இந்த ஆளுக்கு நம்மளை பத்தி ஒண்ணும் தெரியல, மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டாங்க கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆக மதிக்காம அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம இங்க பேசுறோம்ல, ஆக்சுவலா நம்மளுக்கு கொஞ்சம் சீரியஸா எடுத்து பேசுறோம். அங்க இருக்க மக்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க, எழுதி கூட கொடுக்க மாட்டானா, என்னடா கட்சி வச்சுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. இப்ப அட்லீஸ்ட் அந்த ஊர்ல இந்த தீபாவளி முடிஞ்சு இந்த பொங்க வரப்போகுது. ஏன்னா இந்த தை மாசம் உட்காந்து பொங்க கதிரை இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச டிசம்பர் மாசம் முடிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஏத்துக்கூலி இறக்கக்கூலி எவ்வளவு என்ன ஏதுன்னு பிடிச்ச டேக் பண்ணியே கேட்பாங்க. சரிங்களா? ஒரு மூட்டைக்கு எவ்வளவு ஏத்துறாங்க எவ்வளவு இறக்குறாங்க. அங்க விவசாயிகள் வந்து இப்ப நடுவில் இப்ப இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு மழை ஒண்ணு அடிக்கும். சரிங்களா? அதுல நெல் கொஞ்சம் இப்ப இந்த டெல்டா சைட்ல கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்படும். வந்து எங்க அவனுக்கு தெரிய போகுது. ஏங்க வாழ்க்கையில என்னைக்கா அவன் வந்து களத்துல எங்கேயாச்சும் வரப்புல நடந்திருக்கிறானாங்க அந்த ஆளு? என்னங்க நீங்க அவனுக்கு எல்லாம் இவ்வளவு டெப்தெல்லாம் சொல்ல தேவையில்லைங்க. அவன்லாம் வரப்புல நடந்திருக்கான், காலு சேத்துல இறங்கிருக்கா, நாத்தாங்கல்ல முன்ன பின்ன கால்ல நாத்தாங்கல்ல காலை இறக்கிருப்பானா அந்த ஆளு? அதான் ப்ரோ, நெல்லை வந்து விறப்பாங்களா நாத்து நடுவாங்களா அப்படிங்கிற பார்மெண்ட் அவனுக்கு தெரியுமா? இல்ல நடுவாங்களா இல்ல விறப்பாங்களா கூட ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா சும்மா பொதுவா ஒண்ணு இல்லைங்க. ஏங்க முக்கா காணிக்கு வேணாங்க, அரை காணிக்கு எத்தனை மூட்டை கூட வேணாம், எத்தனை கிலோ விதை நெல் விதைக்கணும் உனக்கு சொல்லுங்க பாப்போம். நீ ஏன் அவ்வளவு தூரம் டீப்பா எல்லாம் போக தேவையில்ல, நான் பொதுவாவே சொல்றேனே. இப்ப நீங்க பொதுவா கேட்கிற மக்களுக்கே நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த பிரச்சனையை சொல்லி போராட்டம் நடந்து நீங்க யாராவது நியூஸ் பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல விவசாயிகள்ல, இவன் இன்னைக்கு மென்ஷன் பண்ண இந்த 40 ரூபா சொல்லி விவசாயிகள் வந்து திருவாரூர்ல போராட்டம் பண்ணிருக்காங்க, இல்ல டெல்டால போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே நியூஸ் பார்த்திருக்கீங்கல்ல. இந்த விஷயத்துக்காக போராடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு நியூஸ் கார்டு கூட காமிங்க, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த விஷயத்த பிரைமா சொல்றான் பாருங்களா. இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய இதுலயும் போராட்டமும் நடந்த மாதிரி இல்ல அந்த மாவட்டத்துல. இல்லைங்க, சங்கங்கள்ல இது கோரிக்கையா வச்சாங்க. அது சங்கங்களே முன்னாடி நின்று அது தீர்ப்பு கொடுத்துருச்சு. எங்கேயுமே நியூஸ் எல்லாம் எங்க சங்கங்கள்லயும் வந்துச்சு, எல்லா சங்கங்கள்லயுமே இது பேசப்பட்ட செய்தி தான். ஆனா எங்கேயும் நியூஸ் துணுக்கா கொடுத்தா அது வர கிடையாது. சங்கங்கள்ல சொன்னாங்க, சரி கேக்குறாங்கப்பா பண்ணி கொடுத்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. காவிரியுடைய கடைமடை பகுதி இது. கபில் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். காவிரியுடைய கடைமடை பகுதி தான் வந்து திருவாரூர்லாம். சரிங்களா? கடைசியா தண்ணி வர இடங்கள் அந்த ஏரியாலாம். நீனு காவிரிய பத்தி பேசாம உனக்கு சினிமா ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னங்க அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் காவிரி பத்தி பேசணுமா இல்லையா? திருச்சியில காவிரி பத்தி பேசணுவன் ஏங்க அங்க பேசல? அதுதான் சொல்றேன், திருவாரூர்ல கடைமடை பாபு ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பேன்.
அந்த காவிரியை நம்ம சாரி நான் டிஎம்கே சார்பாக ஒன்று சொல்லியிருக்காரு, கோச்சுக்காதீங்க. நீங்க டிஎம்கே திமுக கவர்மெண்ட் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா பண்ணது வந்து எப்படின்னா, காவிரி வந்து இப்போ டெல்டால அவ்வளோ எக்ஸ்பான்ஷன் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. செம்மையா பண்ணி அத பல பேர் இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க கபிலன். நான் திமுக சார்பா அத ஓ சொல்லிக்கிறேன். பார்ட்டி இல்ல சார்பா நம்ம சொல்லிக்கிறேன், பண்ணோன்னு கோச்சுக்காதீங்க. நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணோம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை உனக்கு காவேரி பிரச்சனைன்றதையே பேசல பாருங்கன்றேன். கர்நாடகா படம் ரிலீஸ்ன்றத வச்சுக்கிட்டு காவேரின்ற ஒரு இஷ்யூவை பத்தியே அந்த வார்த்தையே வரல பாருங்களேன். டெல்டால போய் கடைமடை பகுதிக்கு போய் திருவாரூருக்கு போயிட்டு நீனு காவேரிங்கிற வார்த்தையே இல்லாம நீ விவசாயிகள் பிரச்சனையை பேசிட்டு ஒரு நாள் வெளியில வந்திருக்கேன்னா, இதை விட கேவலம் எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு அரசியல் மங்கனித்தனம் ஏதாவது இருக்குதா? நீங்களே யோசிச்சு தமிழ்நாடு அரசியலே முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை அதை பத்தி அதான் நான் பேசவே இல்லைண்ணே, மாட்டோம். காவேரி நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்லிடுவோம். நான் இப்போ திமுக சப்போர்ட்டரும் சொல்லிடுவேன். பயங்கரமா எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காங்க கபிலன். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஹோஸ்ட். அந்த மாதிரி ஓகே நான் ஓகே ஒரு திமுக சப்போர்ட்டரை சொல்லிக்கிறேன். பயங்கரமா எக்ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. செம்ம வரவேற்பு வந்து காவேரி மக்கள்கிட்ட டெல்டா மக்கள்கிட்ட இருக்கு. திமுக இது மாதிரி நான் சொல்லிக்கிறேன், நான் பேசுறேன். செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் பாருங்க அங்கிட்டு. அந்த வாய்க்காலை ஃபுல்லா காங்கிரீட் போட்டு செம்மையா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எண்ட் டு எண்ட். ஓகே. அதுல கொஸ்டின் இருந்தா யாராச்சும் வச்சாலும் நான் கூட பதில் சொல்லிடுறேன். சரி நீங்க நான் பேசுங்க. சொன்னது வந்து கவர்மெண்ட் நீங்க டிஎன்பிசியில் போடும்போது என்ன பண்ணணும்னா உங்க யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வந்து ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளை வந்து மூட்டை பக்கத்தில் படுக்க வச்சு மூட்டை மேலே படுக்க வச்சிருவாங்க. ஏன்னா அங்கே காவலுக்கு நம்ம மூட்டை நம்ம பொருளுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை. அவன் எடுத்து அவன் மூட்டையை லாரியில் ஏற்றினாலே அவன் பொறுப்பு. அதுக்கப்புறம் நமக்கு இல்லை. அவன் பில்லு போட்டு கையில் கொடுத்துருவான். அவன் பணம் வந்து அங்கே போயிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையில் போட்டு கொடுப்பான் தனியாக இருக்கு. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்க மூட்டை அங்க நீங்க போடுறீங்க கவர்மெண்ட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து அங்க மூட்டைக்கு நீங்க தான் பாதுகாப்பு. மேல மழை கீழே வருதுன்னா நீங்க தான் படுதா போட்டு இதெல்லாம் போட்டு பார்த்து பண்ணிக்கணும். போன தடவை நாங்க வந்து சம்பாவுக்கு வந்து டிஎன்பி கவர்மெண்ட்ல தான் போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு குருவைக்கு வந்து இதுல தனியார்ல போட்டோம். சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு என்னன்னா இங்க இங்க ஒரு மூட்டை ஏத்துறது இறக்குறது நம்ம இங்க பாத்துருக்கிறோம். அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவர் தான். அவர் மூட்டை தூக்கிய ஒரு மனுஷன் வந்து வீடு கட்டினாப்புல. எப்ப 13-14 வயசுல மூட்டை தூக்கி அவர் பெருமையா சொல்றாரு, என் பிள்ளைய நீ நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. கபிலன் குறுக்கிட மன்னிக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இன்னைக்கு வந்து இவன் பேசியிருக்கான் இல்லையா, கிராமத்துல வந்து நெல் கொள்முதல் வந்து 40 கிலோக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க, லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இல்லையா. இது 18ஆம் தேதி செப்டம்பர் மாசம் இப்போ இந்த வருஷம் தினமலர்ல வந்த நியூஸ்ங்க. இது இப்பதாங்க போய் பாக்குறோம். இப்ப போய் பார்த்தா தினமலர்ல வந்த நியூஸ் பேசியிருக்காங்க. இவன் என்ன டேக் பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தாரு. தினமலர்னா கீழே இருக்க லிசனர் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. தினமலர் நியூஸ்னா எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு இன்னைக்குன்னா 20ஆம் தேதியா 2 நாள் முன்னாடி வந்த நியூஸ் தினமலர்ல வந்த நியூஸ் தான் பேசியிருக்கான். அத மேல நம்ம நண்பர் போட்டிருக்காரு மெட்ராஸ் பையன். மேல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆமா, மேல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. தினமலர்ல வந்த செய்தியை தான் இவன் வந்து விவசாயிகள் என்கிட்ட நேரடியா சொன்னாங்க. நாயே நீ ஊட்டிக்குள்ள யாரையும் சேர்க்க மாட்டா, உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? தினமலரை படிச்சுட்டு வந்து நீ உளறியா? தினமலர்ல வதந்தி பரப்புறான், அதை சொல்லி அதை எடுத்துட்டு வந்து இங்க நீ வந்து பொய் பரப்புறியாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. 2 நாள் முன்னாடி வந்ததை பிட்டு நீ சுத்திட்டு வந்து பேசியிருக்காங்க. அவன் அது பொய். இன்னொன்னு எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அந்த அந்த டெல்டாவில் இருக்கிற அவன் மாவட்ட செயலாளரை அட்மிட் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லியிருப்பானுங்க. அவங்களையும் இவன் கிட்ட சேர்த்திருக்க மாட்டான். ஆக்சுவலா இதே திருவாரூர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த அவங்க மாவட்ட செயலாளர்கள்ட்ட கூட்டிருந்தாலே எங்க விவசாயிலாம் என்ன அப்படியே செல்வந்தராலாம் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை உண்மையான பிரச்சனையே அட்ரஸ் பண்ணாம போயிருக்கான்ற நான். அவன் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருந்தாலே அவங்க என்ன பிரச்சனைன்னு இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனையே இவன் கிட்ட சேர்த்துக்க மாட்டான். தம்பி ராம இருக்கியா? இருக்கேன் ப்ரோ, இருக்கேன். கட்டையை கொடுத்துட்டு இருக்கீங்க. கட்டையை கொடுக்கல, நீ முட்டு கொடு, அப்புறம் நாங்க கட்டையை கொடுக்குறோம். இல்ல நானும் பாக்குறேன். அரிசி அவர் இன்னும் வரைக்கும் குடோன் போகாம அங்கேயே வச்சிருக்காரு. தம்பி தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை குடம் நெல் குடம் இருக்கு சொல்லு வைப்போம். அரசாங்க குடம் மட்டும் இந்த 3500 இது தெரியாதுன்னு தெரியும்ல ப்ரோ. இது என்ன ப்ரோ? இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க ஒரு பதில் சொல்ல முடியுமா பாருங்க. நான் வந்து என்னோட ஃபீல்ட் ரிலேட்டட் கொஸ்டின் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. நான் தடுப்பேன் தானே நினைச்சேன். தடுக்க மாட்டேன்டா, நீ கேளுடா. சொல்லுங்க.
அரேன்னா என்ன? அரேன்னா என்ன? என்னது தம்பி அரேன்னா என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி அறையா குரூப் ஆஃப் விஜயகாந்த் எலமெண்ட்ஸ். வீட்டுல செருப்பை தூக்கி விட்டு குரூப் ஆஃப் வீசினாங்கல்ல எலமெண்ட்ஸ்ங்க. அதான் அறை. டேய் நீ மட்டும் ஐடி இல்லடா, நான் ஐடி தம்பி தான். தெரியாத கேட்கலாம். தம்பி 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 நீ மட்டும் ஐடி இல்ல, நாங்களும் ஐடி தான். சொல்லு. மூட்டை தூக்குனால ரொம்ப எங்களை சாதாரணமா இடம் நினைச்சிடாத, சொல்லு. நான் இல்ல இல்ல நான் நான் சாஃப்ட்வேர் நீங்க டெஸ்டிங், நான் டெவலப்பர் இல்ல, நான் டெஸ்டிங்ல தான் இருந்தேன். நீங்க சொல்லி சொல்லு. பேசுறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சா ரெஸ்பான்ஸ் சொல்றேன், பண்றேன். நீங்க எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், நீங்க தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிடுறேன். நீங்களே சொல்லுங்க. நான் அதெல்லாம் நான் தேவையில்லாத கொஸ்டின் நான் கேட்க பிடிக்காது. சரி, உங்களே மாதிரி எனக்கு நான் தெரியல. தேவையில்லாம நீங்க சரி, எனக்கு சொல்லுங்க. தெரியல. அதே மாதிரி எனக்கும் தெரியல. நான் சொல்லிக்கலாமா? நீங்க நான் சொல்லுங்க. சொல்லிக்கலாமா? போஸ்ட் சொல்றாருடா. அது குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்ங்க. எனி டேட்டா டைப் we can store in that. ஓகே. அது வந்து இதுல என்ன ப்ரோகிராமிங் ப்ரோ தெரியுது கபிலம் ப்ரோ? அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் ப்ரோ தெரியும். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. இப்ப நீ கேட்டது இது காமனா அரசியல்ல அரசியலுக்கு இப்ப நீ வரணும். கேட்டது, இங்க எல்லாரும் அரிசி திங்கிறோம், இங்க எல்லாரும் சோறு திங்கிறோம், இங்க எல்லாரும் இட்லி தோசை ஏதாவது ஒரு விதத்துல சோத்த மாவாவோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல திங்கிறோம். நீயும் திங்கிற, கரெக்டா? இங்க எல்லாரும் டெவலப்பரா? இங்க எல்லாரும் டெவலப்பரா? இல்ல. அப்புறம் என்ன? நான் கேட்டது அடிப்படையான தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ பேசுனது அடிப்படை தேவையா? சரி ஓகே. அதுக்குன்னு எவ்வளவு அரிசி கூடன்னு இருக்கிறது கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் அடிப்படை ஒண்ணு தெரிஞ்சுக்க. அரசியலுக்கு வந்தா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இல்ல அரசியல் பேசுறேன்னா நீ தெரிஞ்சுதான் வேணும். இப்போ நாளைக்கு நீங்க ஆளுங்கட்சியை குத்தம் சொல்றீங்கன்னா, இத்தனை குடோன் இருக்கு, இத்தனை குடோன்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ கேட்டா தானே ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டுட்டு ஆம்பாயில்தனமா இல்ல ப்ரோ, அது ப்ளேம் பண்ணது உங்க தலைவருங்க. இப்ப டிவிக்கு விஜய் தான் ப்ளேம் பண்ணாரு, ஓகேங்களா? அப்ப கார்த்தி ப்ரோ இவரை ப்ளேம் பண்ண வேணாம். இப்போ ப்ரோ சம்பந்தமே இல்ல. இவரை நான் ப்ளேம் பண்ணல ப்ரோ, நான் இவரை ப்ளேம் பண்ணவே இல்ல. அவர் ஒன்னு ப்ளேம் பண்ணாருல, அவருக்கு பதில் சொல்ல வர்றாருல. சோ இவர் வந்து நமக்கான அது கரெக்டான பதில் சொல்லணும். இப்ப இப்படிதான் சொல்றோம், கபிலம் ப்ரோ சொல்றாரு, அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து மூட்டை தூக்கி இருக்காரு, அந்த வெயிட் தூக்கி இருக்காரு அப்படின்னு பேசுறாரு, ஆளுங்க பேசுறாரு, இப்ப பேந்தர் பேசுறாரு, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறோம். அப்படிங்கிறப்போ இந்த டிவிக்கு விஜய் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சும்மா இல்ல ப்ரோ. கார்த்தி, எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் விவசாய பக்கமே போனது கிடையாது. நம்ம சென்னையில இருக்கிறோம். அரசியல் பேசுறோம். அதான் சபாவுக்கும் எனக்கும் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கார்த்திகோ ஆலனுக்கோ கபிலனுக்கோ உங்களுக்கு எல்லாம் இருக்குது. நாங்க என்னன்னா, நீங்க பேசுறதெல்லாம் வந்து நியூஸ்ல நாங்க பாக்குறோம்ல. நாம சாப்பாடு சாப்பிடுறோம், ஒரு அரசியல் பேச வரோம் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல, அதனால நாங்க பேசுறோம். அந்த பொறுப்பு, குறைஞ்சபட்ச பொறுப்பு கூட இவனுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஆமா, அத பத்தி அவர் குற்றச்சாட்டு பேசுறாருல. அப்போ அவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் அதை ரிலைஸ் பண்ணாரான்னு கேக்குறோம் ப்ரோ. என்னோட கேள்வி அதான். அவர் அதை ரிலைஸும் பண்ணல, சும்மா போற போல அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கார்த்தி, இப்பதான் அந்த குரூப் கிட்டையும் சாட் ஜிபிடிலையும் சோர்ஸ் அந்த நீங்க தினமலர் மேல போட்டீங்களா, நோ கிரெடிபிள் சோர்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு காரி துப்பி இருக்கு. தினமலரை தவிர்த்து யாருமே இதை வந்து எடுத்து பேசல. இப்ப விஜய் இதுக்கான யாரு சொன்னான்றத தைரியமா வெளில சொல்லுவாரா, இல்ல இதை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுவாரா, இதுக்கான ஆக்ஷன் என்ன பண்ணுவாருன்றது உங்களால சொல்ல முடியும். ஏன்னா மைக் கிடைச்சதுன்னு கண்டதையும் பேச முடியாதுல்ல. கோர்ட்ல கேஸ் போட்டா வக்கீல் ஃபீஸ் யார் கட்டுவா சபா? ஏங்க எதுக்கோ கேஸ் போடுறாங்க, சும்மாவே ஜாலியா கேஸ் போடுறாங்க. இதுக்கு போட சொல்லுங்க. அப்பா மேல வேணா கேஸ் போடுவாங்க. அப்பா மேல வேணா கேஸ் போடுவாங்க. மாநாடு வைக்கிறோம், ரோட் ஷோ பண்றோம், எங்களுக்கு இந்த கேஸ் போட்டு அந்த அது கூட காசு செலவு பண்ண தெரியாது. இதுவா நாங்க அதுக்கும் கோர்ட்ல அடிதான் வாங்குனீங்க, போய் செருப்படி தான் வாங்குனீங்க. இல்ல அவர் சொல்லட்டும் சாப்பா, அவர் பதில் சொல்லு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, இதுல நீங்க பதில் மட்டும் சொல்லுங்களே. நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க சொல்லுங்க. கேள்வி நீங்க கேட்கலையே, என்ன பதில் சொல்ல வரீங்க? ராமு, நீ பண்ற சேட்டையில நான் நேரா ஸ்பேஸ் என் பண்ணிட்டு நேரா இந்த டிவிகே ஸ்பேஸ்ல போய் மைக் கேட்கலான்னு இருக்கேன்டா. அவனுங்களுக்கே எவனுக்கா பதில் தெரியுமான்னு பாக்கலான்னு இருக்கேன்டா. எனக்கு கடுப்பாகுதுடா எனக்கு. இல்ல ராம் ப்ரோ, என்னன்னா விஜய் பேசினார்ல, இப்போ ஒரு மேல டான்ஸ் எடுத்து போட்டிருக்காரு. அத விஜய் அண்ணா பேசியிருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு விவசாயி சொன்னாரு, அத வந்து இந்த அரசு தவறு பண்றதுன்னு சொல்லிருக்காருல. இதுக்கு அவர் லீகலா அரசு மேல சேலஞ்ச் பண்ணுவாரா? ஏன் பண்ணலாமே, இதுல என்ன இருக்கு? அவர் இஷ்டம், அதை பண்றது பண்றாரு. நாம என்ன சொல்ல முடியும்? நாம ஜட்ஜி கிராஷ் பண்ணி வெளியே போடா ஐயோ ராஸ்கல்னு சொல்லுவாரு, பரவாயில்லையா? இந்த உதவாத கேஸ் எல்லாம் தூக்கிட்டு இமிடியேட்டா கிராஷ் தான்.
இத பண்ணுங்க நம்ம இல்ல எப்படி பண்ண இல்ல இல்ல முடியும்? இருங்க, நான் ரீசெண்டா எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இருந்தா கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க. ரீசெண்டா ஒரு கட்சிக்கு ஓகேவா 10 லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டாங்க. தைரியமா இருந்தா விஜய்க்கு உண்மையில திராணி இருந்தா அதை போட சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் சேலஞ்ச், ஸ்பேஸ்ல சேலஞ்ச் பண்றேன். விஜய் கூட இல்ல வேணாம், நாங்க டிவிகே கேஸ் சார்பில் போடுவோம். எவனையாவது ஒருத்தன் உங்க கட்சியில வக்கீல் அணின்னு ஏதாவது ஒரு அணி இருக்கும்ல, அந்த அணில இருந்து எவனையாவது ஒருத்தனை இந்த கேஸுக்கு சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க அரச. உண்மையிலே டிவிக்கு ஒரு கட்சியா இருந்தா ரெக்கார்ட் ஸ்பேஸ் தானே இது. சரி ப்ரோ, அவ்வளவுதானே? அதுதானே உங்களுக்கு பிரச்சனை? ஆமா ப்ரோ, அவ்வளவுதானே. இல்ல நீ பண்ணு ப்ரோ, அது பண்ணாதான் உங்களுக்கு நீதிமன்றம் தான் என்னன்னு தெரியும். அதுல இருக்க நீங்க பேசுற அவதூறுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியும். ப்ளூடிக் இருக்கு எல்லாருக்கும் இது ஃபார்வர்ட் பண்றேன். நான் இப்ப ஏதாவது டைப் பண்ணி நானே லெட்டர் ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்களே போய் நேரடியா சொல்லுங்க. தயவு செஞ்சு போடுறாங்க. நீங்க ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க, டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க ஓகேவா. விஜய் இந்த பிரச்சாரத்தை முடியிற வரைக்கும் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவர் சேலஞ்ச் பண்ணல, உங்க கட்சியில சேலஞ்ச் பண்ணலனா விஜய் ஒரு டுபா போற நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த ஸ்பேஸ்ல வந்து? செம கேள்வி, பதில் சொல்லுங்க ப்ரோ. சூப்பரான கேள்வி தானே, நீங்க பதில் சொல்லுவா. சொல்லுங்க மறுபடியும் கேளுங்க. இல்ல என்ன சொன்னா, நீங்க டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 3 மாசம் இருக்கு விஜய் பிரச்சாரம், 15 வாரம் இருக்கு, 2 வாரம் போயிடுச்சு, இன்னும் 13 வாரம் இருக்கு. இந்த 13 வாரத்துல அட்லீஸ்ட் கோர்ட்ல போயிட்டு ஃபைல் பண்ணும். அவங்க குறைஞ்சபட்சம் அரசை சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், விஜய்க்கு வந்து உண்மையிலே இதை பத்தி இது உண்மைத்தன்மையான விஷயங்கள் இருக்குன்னு நானும் அக்செப்ட் பண்ணி கோர்ட் சேலஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா. இன்கேஸ் விஜய் இந்த 13 வாரத்துல நான் முடிச்சிடுறேங்க. இன்கேஸ் இந்த 13 வாரம் அவர் இந்த டூர் ட்ரிப்பு போட்டிருக்காருல, அந்த ட்ரிப்புக்குள்ள முடிக்கலன்னா இதே ஸ்பேஸ்ல டூர் முடியற அன்னைக்கு விஜய் வந்து 1 நம்பர் டுபாக்கோர் நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவர் ஒத்துக்குவாரு, ஏன்னா அவர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க கண்டிப்பா போடுறோம். நாங்க கண்டிப்பா இல்ல நீங்க சொன்னதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. நாங்க கண்டிப்பா நாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கேஸ் போட்டு நாங்க இது பண்ணி காட்டுறோம்னு சொல்றேன். இதுக்குதான் போடணும்ல நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ. இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ், அது ரெக்கார்டிங் ஜாதி இல்லாத சமுதாயம். ராம் சொல்லுங்க. நீ வந்து ஒரே ட்விட்டர் போட்டு உங்ககிட்ட பெரிய பெரிய ப்ளூடிக் ஐடி எல்லாம் வந்து டேக் மட்டும் பண்ணி விடு. நான் கண்டிப்பா பண்றேன். நான் சொல்றேன், நான் லெட்டர் இதுக்குனே நான் கிரியேட் பண்ணி நான் பண்றேன். யாரா ஒருத்தர் இத பத்தி இஷ்யூ கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும். நான் பொறுமையா எல்லாம் கரெக்டா போட்டு நான் காப்பி பண்ணி போடுறேன், ட்வீட் பண்றேன், நீங்க பாருங்க. நான் பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். நான் ட்வீட் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏய் ராம, எனக்கு ஒண்ணு வேணாடா. அங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான் முகமூடி போட்டு, அவன் பேரு என்ன, ஹரிஸ் என்எஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஈத்திர வாயனை மட்டும் இந்த பக்கம் இழுத்துட்டு வா. நான் பாத்துக்கிறேன். இங்க பேரு ராம, நான் எனக்கு வேற எதுவும் வேணாம். அந்த ஈத்திர வாயன் திறக்கிறான், அவனை 400 ஃபாலோவர்ல கடைசியா அடிச்சு அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேங்குது. அவனை மட்டும் இழுத்துட்டு வா, எனக்கு வேற எதுவும் சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. அவன் எங்க இன்டர்நேஷனல். எனக்கு ஒரு டவுட். இன்னும் ஒரு லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வந்து அவங்க கோட்டையா மாறிடுச்சு, இன்னைக்கு திருவாரூர் கோட்டையா மாறிடுச்சு அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச காலதான் திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கோட்டை. அங்க முதல்ல நீ கேண்டிடேட் இருக்காங்களா நிக்கிறதுக்கு நின்னால் அதுதான் இங்க ஒருத்தர் அஜித் குமார்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் அஜித்னு ஒருத்தர் பேசினாரு. என்ன ஓப்பனா 2 லட்சம் ரூபாய் பந்தயம் கட்டினாரு. திருவாரூர்ல மட்டும் நீ ஜெயிச்சு காட்டு. ஒரு நிமிஷம், யாரோ கேட்டீங்க ஒரு வருஷம் சொல்லிடுறேன் இருடா. நீ கேண்டிடேட் கூட போட வேணாம்டா, விஜயவே நிக்க சொல்றா திருவாரூர்ல. காலங்காலமா திருவாரூர்னா டிஎம்கே கோட்டை. கிராமத்து சைடு போய் பாருங்க நீங்க. என்னன்னா மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து திருவாரூர் கோட்டைனா ஒத்துப்பாங்களா யாராவது? அங்க இருக்கவங்களை கேளுங்க, அங்க இருக்கிற மக்களை கேளுங்க, தெரியும். திருவாரூர்ல 4 சட்டமன்றத்துக்கு 4ல 3 டிஎம்கே வச்சிருக்காங்க. இன்னொரு ஏடிஎம்கே வேலை திருவாரூர் தொகுதியை பிடிக்க முடியல. நீங்க போய் திருவாரூர் கோட்டை இன்னைக்கு ட்வீட் போடுறீங்க, யார் கை இருக்குன்னு எழுதிட முடியாதுங்க. மக்கள் யாரு இந்த லட்சணத்துல நாகப்பட்டினத்துல போயிட்டு மீன் அரிப்பு மசுறு அரிப்புன்னுகிட்டு மண் அரிப்புன்னு சொல்ல தெரியல. என்ன மீன் அரிப்பு, அடுத்து இங்க அரிக்குது அங்க அரிக்குதுன்னு இச்சிக்காடு தான் வாங்கி கொடுப்பானுங்க. இங்க பேரு வாயை விட்டு மாட்டிக்காதீங்க, சொல்றதை கேளு. என்ன வேணும் உங்களுக்கு? அப்பாற்பட்ட அதிமுக திமுகவே 2 பேரும் மோதிக்கிறதுக்கே இங்க மக்களுக்கு மண்டை கையுது. இதுல இவருக்கு வந்து கொடுத்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அப்போ வீட்டுல யார பேரையும் வந்து அனுப்புன்னு. ஒரு நிமிஷம் அவர் கேக்குற கேளுங்க. என்ன ப்ரோ வேணும்?
இதெல்லாம் அப்பவே பேசிட்டீங்க. நீங்க சொன்னீங்க, யார் சொன்னாங்க தெரியல. இன்னைக்கு இது கலைஞர் தான், கலைஞரை பத்தி முடிஞ்சா பேச சொல்லுன்னு சொன்னீங்க. எப்படி ஸ்டார்டிங் ஓகேவா? இல்ல என்ன காசு பணம் வேணாலும் கொடுக்குறேன்டா. காசு பணம் வேணாலும் கொடுக்குறேன்டா. ராம நான் காசு பணம் வேணாலும் கொடுக்குறேன். இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன், நான் அமைதியாடுறேன். என்னன்னா ஒருத்தவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தவன் யூடியூப்ல வீடியோ போடுறான். டேய் அந்த குண்டனை மட்டும் கூட்டுருவாடா, அவனுக்கு என்னதான்டா அரசியல் தெரியணும் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்டா. பிரசாந்தா இல்ல அது அவன் தான் கபிலன் நிறைய தப்பான தொழில் இருக்கவங்க கூட திருந்திடுறாங்க. இவனை பாண்டாவை திருத்தவே முடியாதுங்க. அவனுக்கு பேரே வேற, பாண்டாவுக்கு பேரே வேற. அவனாலாம் திருத்தவே முடியாது. மதன் அவனை திருத்துறதுக்கு நான் ஏன் வரல, அவனுக்கு முதல்ல அரசியல் தெரியுமா இல்லையா தான் நான் தெரிஞ்சுக்கணும். அவனை திருத்துறதுலாம் என்னால வேலையே கிடையாது. அவன் வீடு கட்டுறான், அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் வீடு கட்டுறதுக்கு 2வது ஃப்ளோர் அஸ்திவாரம் போட்டிருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை அவன் அடுத்து 6 மாசத்துக்கான வேலையை பார்ப்பான். நல்லா பச்சையா தெரிஞ்சு போச்சு. அது இழுச்சவன் விஜய் தான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பான். இருங்க, எனக்கு ஒரே ஒரு இது ராம்கிட்ட மட்டும் கேக்குறேன். அடுத்த வாரம் எந்த ஏரியாவுக்கு போறாரு ராம்? தெரியாது. நாமக்கல், சேலம். நான் சொல்றேன் நாமக்கல். அது யார் கோட்டை? அது யார் கோட்டை? சேலமா? பெரிய சேலமா சின்ன சேலமா? இல்ல சேலம். அது யார் கோட்டை? இன்னைக்கு வரும் ஒரு ஏடிஎம்கே போர்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் ஏடிஎம்கே போர்ட்லாம் கிடையாதுங்க. பாமக போட்டு என்னங்க பேசுறீங்க? ஒரு கட்சியே அடிப்பானுங்கடா. அக்டோபர் 4-5 எங்க ஏரியாக்கு வராரு ப்ரோ, கோயம்புத்தூர். அன்னைக்கு பாருங்க, நான் லைவ்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். உனக்கு திமுக அதிமுக ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்திருப்பான். ரெடியா இருந்துங்க கபிலன். ஒரே ஒரு டவுட் கபிலன், ராம் கிட்ட ஒரே டவுட். ராம், நான் நிறைய போஸ்ட் பார்த்தேன். ஒரு போஸ்ட்ல இந்த கரண்ட் போஸ்ட் கம்பியில டிவிக்கு தொடர்கள்லாம் என்னமோ தடவிட்டு இருக்காங்க. என்ன அது? அடிச்சிருக்காங்க கரண்ட் போஸ்ட்ல. ஐயா இவங்க நிஜமா ட்ரால் கலர் நிஜமா இன்னும் தெரியல. சாணியா கிரீஸ் அந்த கலர்ல இருக்குமா? ஒரு மாதிரி ப்ரௌன் தானே இருக்கும். ஆமா, என்ன தடவுறாங்க? ஆக்சுவலா அந்த முக்கியமான ஆன்சர் ராம் யோசிச்சு சொல்லுவாரு. ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா இந்த கோர்ட் பத்தி பேசுனதுதான் எனக்கு அதுதான். இந்த பரந்தூர் இஷ்யூ எடுத்தாங்கல்ல, இல்ல சொல்லுவாரு, அவர் யோசிச்சுட்டு சொல்லுவாரு, எனக்கு இந்த பரந்தூர் விஷயம் எடுக்கிறாங்க கையில, நீ இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் ஸ்டே வாங்குன்ற. நீ போனாதானே உன்னை அங்க பாயிண்டா டெக்னிக்கல் பாயிண்ட் பேசி உன்னை கீழ்ச்சி துரத்தி விடுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீ பரந்தூர் இஷ்யூ நீ கொண்டு போ. எதுக்கு நீ கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் வாய் உதார் அப்படின்றது? நீ கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஸ்டே வாங்கன்ற. நான் நீ உன்கிட்ட வக்கீல் டீம் இருக்குல்ல, இல்ல அங்க போனாதாங்க பாயிண்ட் தெரியும். ஆக்சுவலா எதனால அதை செலக்ட் பண்ணாங்க, யாரு செலக்ட் பண்ணா, எங்க இருந்து செலக்ட் பண்ணாங்க, எதுக்காக செலக்ட் பண்ணாங்க, எல்லா விஷயமும் தெளிவா நம்மளுக்கு கையில கிடைச்சிடும். நான் அதுக்குதான் சொல்றேன், இவனை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக சொல்லுங்க. இதெல்லாம் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல டிபேட் நடத்துவான். ஒரு டிவில டிபேட் நடத்துவான். அங்க வருவானுங்க பாருங்க, குடுப்பானுங்க பாருங்க பேட்டி. ஒருத்தன் தொப்பி போட்டுக்கிட்டோம். இதை நான் சவாலா சொல்றேன். பரந்தூர் மேட்டரை இவனுங்க ஏன் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போக மாட்டானுங்கன்னா, அங்க போனா இவனுக்கு எதுக்கு ஸ்டே பண்ணணும்னு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவானுங்க, என்னென்ன காரணம் சொல்லுவானுங்களோ அதுக்கு என்னென்ன விளக்கம்னு தெளிவா பாயிண்டா எடுத்து வச்சு முடிச்சு விட்டுறலாம். இவனுக்கு போகவே மாட்டானுங்க, வாயுதார் விடு. பரந்தூர் ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த கிட்னி மேட்டர் பேசுறாங்கல்ல, இந்த கிட்னி திருட்டாங்கன்னு அந்த இது ஒரு கேஸ் போட சொல்லுங்க, கோர்ட்ல வந்து பேசிக்கலாம். கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் இருக்குங்க. இவனை போட சொல்லுங்க. முட்டு கொடுக்க ரெடி. விஜய்க்கு போட சொல்லுங்க. திமுக சொல்றாங்கடா, அதுக்கு சொல்றேன்டா கேஸ் போடுறா. திமுக மேல கேஸ் போடுற யாரும் எந்த எம்எல்ஏவோ அந்த எம்எல்ஏ மேல கேஸ் போடுற. கோர்ட்ல வாங்கடா பேசலாம். திமுக பண்ணுச்சு தெரிஞ்சிரும்ல. தெருவுல 1000 பேசலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்றேன். இருங்க ஜிப்சி, இவனுக்கு இந்தியாவை பத்தி அடிப்படை புரிதலே இல்ல. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அங்க எது உச்சபட்ச அதிகாரம்ன்றது இந்த புறம்போக்குங்களுக்கு தெரியாது. ஏன் நீதிமன்றம் கூப்பிடுறோம்னா அங்கதான் சரி எது தவறு எதுன்னு தீர்ப்பு எழுத முடியும். இவனுக்கு என்னமோ இவனுக்கு பேசுற ஓலாக்கள்லாம் நம்பிக்கிட்டு பீப்புள் இவன் பின்னாடி வந்துடணும். நீதிமன்றம் வாடானா நீதிமன்றம் எதுக்குன்னு பேசுறான். இவன்லாம் உண்மையாலே இந்தியாவில தான் இருக்கானா? இந்தியாவோட அடிப்படை நாதம் என்ன, இங்க சட்டம் என்னவா வேலை செய்யுது, எதை பத்தியுமே தெரியாது. இவன்லாம் என்னத்துக்கு அரசியல் பேச வரானுங்க? இவனுங்கெல்லாம் படிச்சானுங்களா இல்ல பண்ணி மேய்க்க போனானுங்களா, இல்ல இந்த நாடு எப்படி இயங்குதுன்னு கூட தான் தெரியாது. இவனுங்கெல்லாம் எதுக்கு வாழ்றானுங்கன்னு எனக்கு தெரியல.
இல்ல அதான் அவரே பதில் சொல்லிட்டான். இல்ல அதே மாதிரி ஒரு நண்பா கேக்குறீங்க. திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல எல்லாமே எக்யூப்மெண்ட் இருக்கா? ஏன்னா யூனிவர்சிட்டியில எல்லாமே படிச்சுட்டு வராங்களா கோர்ட் எப்படி இறங்கணும் மயிரா இறங்கணும் அவன் கிளாஸ் எடுத்தான் 10 கொலை பண்ணிட்டு அவன் ஜாமீன்ல 10 கொலை பண்ணிட்டு அவன் ஜாமீன்ல வரா. இப்போ இங்க காசு யாருக்கு வேலை செய்யுது? ஒரே நிமிஷம் 10 கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஜாமீன்ல வெளியே வரான். செந்தில் பாலாஜி வெளியே அவ்வளவு கோடி ஊழல் ப்ரூவ் பண்ணி செந்தில் பாலாஜி வெளியே இருக்காப்ல. அப்புறம் இந்த புறம்போக்கு இந்த கோர்ட் யார் சொன்னது? கோர்ட் ஜனநாயக கோர்ட் எந்த காசு உள்ளவனுக்கு வேலை செய்யல இல்ல நீதிமன்றத்துக்கு விட்டு கொடு இல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பு வருதுன்னு சொல்லல. சட்டத்துல இருக்க 1000 ஹோட்டல வச்சு எல்லாம் வெளியே வந்து பேசிட்டு தான் சின்ன குழந்தை ரேப் பண்ணிட்டு 2 மாசம் டாடா காமிச்சு போறான். என்ன மயிர போடுற நீ? ஏன்டா படிச்சு கிழிச்சன்னு சொன்னீங்க, இப்ப எவனோட்ட பேசுனீங்க பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்க. அந்த புறம்போக்கு அவன் பதில் சொல்லு. என்ன கிழிச்சா ஒரு நிமிஷம் தம்பி ராமு கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. பொதுவா சொன்னாப்புல பண்ணி வைக்க போனீங்களான்னு, ஏன் அதை நீ எடுத்துக்கிற? இல்ல இப்ப நான் போய் கேட்டது வேலைக்கு தானே. 2 மாசத்துல ஒருத்தர் சின்ன பொண்ணு ரேப் பண்ணி வெளியே வரான். அவர் சொன்ன சட்டம் நீதி அந்த இது எப்படி இல்ல கார்த்தி அவன் சொன்னது அப்படியே மேல எடுத்து போட சொல்ல. நியூஸா வந்திருக்கோம், ஆர்டிகலா வந்திருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன எழுதி இருக்காங்க, அவன் என்ன காரணத்துக்கு வெளியே வந்தான், எல்லாம் வெளியே குண்டாச உடச்சிட்டு வெளியே வந்து சுத்துறான். அவனுக்கு என்ன சொல்ல போறேன்? குண்டாசா? இல்ல குண்டாச உடச்சிட்டே சுத்துறாங்களா? ஆமா இல்ல ப்ரோ, மேல போட்டு நீ பேசு. குண்டாசு சட்டம் இருக்கு. இருங்க அவனுக்கு குண்டாஸ் எப்படி இயங்குது, அந்த குண்டாசை ஏன் நீக்குறாங்க, இவனுக்கெல்லாம் என்ன அடிப்படையாவது தெரியுமா? இவனுங்களுக்கு மூடுறா இருடா, உனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி பேச. தம்பி ஏன் இப்ப என்ன குறை சொல்லிட்டாங்கன்னு இப்ப உனக்கு ஏன் இப்ப இருக்கிற அது பண்ணி வைக்க போன அப்படி பேசுறது என்னமோ நம்ம நீதி கேட்க போனா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு நிமிஷம் இருப்ப, நான் மட்டும் பேசிக்கிறேன் ப்ளீஸ். கட்டத்தர உங்களுக்கு கொடுக்குறேன் வாய்ப்பு, எனக்கு அடுத்து நீங்க தான் பேசுங்க. வெயிட் பண்ணுங்க. வாத்தி கொஞ்சம் மைக்கு ஸ்லாட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, வர இருங்க கொடுக்குறாருங்க. இங்க பேர் தம்பி, உங்களுக்கு காவல்துறை நிறைய நிபந்தனைகள் கொடுக்குது, அதனால எங்களால மீறி இது பண்ண முடியல, எங்களை ரொம்ப அடுக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க எங்க போனீங்க தம்பி? நான் கேட்கலான்னு வந்த பாயிண்ட புடிச்சாப்ல ரைட். தம்பி ராம நீங்க எங்க போனீங்க? இதுதான் நீங்க காலையில கேட்டீங்களே. இல்லப்பா எனக்கு மறுபடியும் சொல்லு. நான் ஆல் இண்டியா ரேடியோன்னு வச்சுக்கேன், காலை வானிலை மையம், நான் வந்து 3 வேலையை கேட்கறேன்னு வச்சுக்க, பதில் சொல்லு. 100 தடவை கேட்டாலும் சொல்லணும். நீங்க உங்களுக்கு காவல்துறை நிறைய நிபந்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? நீதி வாங்க கோர்ட்டுக்கு போனீங்க. சோ கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா இருக்கு. அங்க போய் 2 கொட்டு வாங்கினீங்க நீதிபதி கிட்ட, அது வேற விஷயம், ஓகே விடு. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக வக்பு சட்டத்துக்கு நீங்க தான் வாங்கினீங்க டிவி டிபேட் ஒன்று உருட்டுனீங்கல்ல, அது யார் போட்ட கேஸ், யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அது விட்டுரு. ஆனா இப்ப இந்த இஷ்யூ, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏன் நீதிமன்றத்தை அணுகி நீங்க வழக்கு தொடுக்கல? அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன நீங்க என்ன இதை கேக்குறது? நீங்க எப்படி கேட்கலாம்? ஏன் நான் சொல்லவா? ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் நான் சொல்லவா? நீங்க யார் கேட்கறதுக்கு? ஏன் நான் சொல்லவா? 2 நாள் கழிச்சு பரந்தூர் மக்கள் முன் வந்து கருத்து கேட்பு கூட்டம்னு ஒண்ணு நடந்தது, ஓகேவா? அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல அவங்களா முன் வந்து நிலம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கரெக்டா? சொல்லு, உண்மையை சொல்லு. நான் பேச போட்டவன் நான் தான். அங்க கிராமத்து மக்கள் ஒவ்வொருத்தரா நிலம் கொடுக்க வந்தாங்க. எல்லாரும் நிலம் கொடுக்கல அப்படின்னு இந்த பக்கம் ஆன்லைன்ல உருட்டினானுங்களே தவிர, உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாப்புல? பரந்தூர் மக்களை திரட்டி நான் எங்க அது என்னப்பா அது சிஎம் ஆபீஸ், தலைமை செயலத்துக்கு நான் வருவேன்னாப்புல. இன்னி வரைக்கும் வந்தாப்புலையா? வரமாட்டார். அவர் சிஎம் ஆயிடுவாரு. ராமே நான் ஒரு தம்பி ஓடாத, ஓடிட்டாப்ல. அவன் எப்பயோ இறங்கி ஓடிட்டான், ஒருத்தவங்க லேட்டா காட்டுது. ஓடுறாப்ல தம்பி, இங்க வாங்க. இல்ல இறங்கிட்டா கார்த்தி, இறங்கிட்டாப்ல.
என்னங்க நீங்க இறங்க ஓடுறீங்க? உண்மையாவே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவனுங்க எல்லாம் என்ன நினப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமாவா இது? இல்ல ஒரு போலீஸ்காரனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிற மாதிரி, நீதிமன்றத்துல போய் இவனுக்கு நினைக்கிற நேரத்துல வாதாடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்களா? பேப்பர்ல ஒரு பைத்தியத்தின் கூட எல்லாம் அரசியல் பண்ணணும்னு எழுதியிருக்கு. பேப்பர்ல ஒரு நியூஸ் படிக்கிறதுக்கும் டிவில ஒரு நியூஸை பாக்குறதுக்கும் நம்ம ஒரு அதே பிரச்சனை நம்ம ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. there is a lot difference between them. இதுதான் இவனுக்கு விஜய்க்கு வந்து இது ஒரு பேப்பர்ல ஒன் வரி செய்தி, ஆனா அன்னைக்கு ஒருத்தவனுக்கு வாழ்க்கையே போயிருக்கும். இப்ப நீ சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எவன் பாதிக்கப்படுவான், அதோட வீரியம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். ஒரு பிரச்சனைனா அதுல ரெண்டு தரப்பு இருக்கும். அந்த ரெண்டு தரப்புல ஒருத்தங்க லாஸ் இருக்கும், ஒருத்தனுக்கு கெயின் இருக்கும். இப்ப நீ யாருக்கு கெயினா பேசுற, யாருக்கு லாஸா பேசுற? ஒரு பக்கம் விவசாயி, ஒரு பக்கம் மூட்டை தூக்குற தொழிலாளி. அவனே பெருசா இங்க இதை எடுத்து பேசல. முக்கியமான ஒரு விஷயம், உள்ள என்ன இஷ்யூன்றத முதல்ல எடுத்து பேசணும். டெம்ப்ளேட் தாங்க, காலையில இருந்து டெம்ப்ளேட் மட்டும் தாங்க அந்த ஆள் பேசுறான். இப்ப கூட பேசுற லிசனர்ல தான் உட்காந்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு. இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசுற மேட்டர் தான் அங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு அந்த டவுட் இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் எங்களுக்கும் அந்த டவுட் இல்ல அவரு எங்களுக்கும் அந்த டவுட் இருக்கு. 7 மணிக்கு மேல வேற வேலை இருக்கு அவருக்கு. புஷி ஆனந்த் கேட்பான், அப்படி இல்லைன்னா இவன் இருப்பான அந்த மாமா ஒருத்தர் இருப்பான ஜெகதீஷ், அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். அவனதான் விட்டு கேட்பானுங்க. இப்படிதாங்க அன்னைக்கு வந்து திருச்சியில இது மாதிரி நடந்தது. ஏர்போர்ட்ல பேரிகேடு கீழே போட்டு உடைச்சிடும், பொது சொத்து சேதமடையுது, அரசாங்கம் என்ன வேலை பார்க்குதா, நீங்க என்ன அரசு வழக்கறிஞர்கள் ஏங்க இன்னும் கேஸ் போடாம இருக்கீங்க, பொதுநல வழக்கு ஏன் போடாம இருக்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கு செம்ம கடுப்பாய் பேசினேன். மதன் கட் பண்ணா நீதிபதி அதையாவது கேட்டு வச்சிருக்கிறாரு. அப்பா பரவாயில்லடா சாமி அப்படின்ட்டு நமக்கு ஒரு இதா இருந்துச்சு. இப்ப பார்த்தா இங்க ஸ்பேஸ் போட்டு முடிக்கிறேன், இவன் நம்ம என்ன சொன்னோமோ அதை தாங்க அவன் அங்க பேசிட்டு இருக்கிறான். ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஜானாருகே சாமி தாங்க இங்க கீழே ஃபேக் ஐடியில லிசன்ல உட்காந்துருக்கான். ஏன்னா எழுதி கொடுக்கறது ஆதவ அரிஜினாவோ ஜானாருகே சாமி தாங்க. கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் ஸ்பேஸ் நான் உண்மையில சொல்றேன், நான் அது விளையாட்டா தான் நினைச்சேன். இனிமேல் இந்த நம்ம பேசும்போது ஐடியா மட்டும் கொடுக்க கூடாது. ட்வீட்லயோ இல்ல ஸ்பேஸ்லயோ நம்ம ஐடியா கொடுக்க கூடாது. இவனுக்கு நம்மள ஐடியா பண்ணி நினைச்சிட்டு இருக்கானுங்க, படைப்பா ஐடியா பண்ணி நினைச்சிட்டு இருக்கானுங்க நம்மள. கபிலன் உண்மை என்னன்னு தெரியாம இல்ல ஒரு நிமிஷம், அந்த மூட்டைக்கு 40 ரூபான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை என்னன்னு தெரியுது. கபிலன் ப்ரோ சொன்ன மாதிரி அங்க என்ன அதுல ஒருத்தங்க நெகட்டிவா போகும், ஒருத்தவங்க பாசிட்டிவா போன்றதெல்லாம் உண்மைதான். மூட்டை தூக்குற தொழிலாளிகளுக்கு வந்து சம்பளம் வந்து என்னன்றதெல்லாம் அது அவங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அது என்ன எப்படி பிரிச்சுக்கிறாங்க, எப்படி சம்பளம் எடுக்கிறாங்க, எப்படி சம்பளம் ஷேர் பண்றாங்க, அதெல்லாம் அது அவங்களும் தெரியும். இவன் வந்து என்ன அந்த 40 ரூபா கணக்கே என்னன்னு முதல்ல தெரியாம பேசிட்டு போறானே. இவன் பணம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, மறுபடியும் வந்துட்டான். என் படத்தை வந்து எவ்வளவு அடி வாங்கினாலும் இன்னைக்கு ஒட்ட முழுக்க பிளாஸ்டர் தாண்டா. டேய் மம்மி தாண்டா இன்னைக்கு வா மம்மி படமா மாத்திடுறோம். இல்ல நான்லாம் டீசெண்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன அபியூஸ் பண்ணா எனக்கு பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகம் படத்துக்கு இல்ல ப்ரோ, ஒரு அஜித் இல்ல ஒரே நிமிஷம் ராம் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு இவங்கிட்ட இப்ப இருக்கிற ஒரே ஒரு பர்னிச்சர் இந்த பரந்தூர் மேட்டர் தாங்க. நான் அதே தான் சொல்றேன். உங்ககிட்ட அவங்ககிட்ட நியாயம் இருக்குன்னு அவருக்கு தெரியுது இல்ல, தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ, அவரு தான் இந்த டியூஷன்லாம் இருக்காருல்ல, அவங்க வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்லாம் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட கூட தூக்கிட்டு வர சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம் மேட்டரை. எதுக்கு அந்த ஒரு பர்னிச்சரை வச்சு தானே நீ ஓட்டிட்டு இருக்க, அதை தூக்கிட்டு வா அங்கவா பேசிக்கலாம். போறீங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு முதல்ல போட்டோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டோம். வர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்துதானே அவனுக்கு ஃபைனல். அதானே நான் ஃபைனலுக்கு தான் கூப்பிடுறேன். இதெல்லாம் முடிச்சிட்டு கூட ஃபைனல் அங்க வர சொல்லுங்க. எப்படி அங்க வந்துதானே ஆகணும், வந்து பேசி முடிச்சிருவோன்ற. நீ வச்சிருக்க ஒரே ஒரு பர்னிச்சர் அதுதான், அது நீ வச்சிருக்கிறது ஒரு ஏமாத்த பர்னிச்சரே எனக்கு தெரியும். இன்னொன்னு இப்ப என்னமோ ஊரே முடிக்க போறேன். என்னன்னா இந்த மாதிரி என்னது சட்டமன்றத்துக்கு போய் முதல்வரை பாக்குறது வந்து டெய்லியும் ஒரு தங்க கட்சி தலைவர் ஒருத்தர் பாப்பாரு, ஒரு சாதாரண விஷயம். இன்னமும் மிரட்டுற மாதிரி நான் ஒரு நாள் வந்து உங்களை பார்க்க வேண்டியது வரும்னு. ஏண்டா 1000 பேர் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இவன் என்னமோ ஏதோ மிரட்டுற துணியில அன்னைக்கு பேசினது அது காமெடியா தான் இருந்தது. பட் அந்த ஒரு திமிரு பாருங்களா, இன்னும் மிரட்டுறாரா இவர் வந்து நேரா பாத்துரு பாரு என்ன பார்க்க முடியாத ஆளா அவரு. எல்லா கட்சி தலைவரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லா தலைவர்களும் எல்லா சங்கமும் எல்லா மக்களுமே சந்திச்சுட்டு தான் அவர் இருக்காரு. இவனும் மிரட்டுறான். இவன் வந்து உங்களை வந்து நேரா பாப்பேன், பாரு பேசு வா பேசுவோம். நான் தான் சொல்றேன் கோர்ட்டுக்கு வான்றேன், நீ கோர்ட்ல கேஸ் போடுன்ற பேசிக்கலாம். ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு கட்டத்துல. சாரி சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. அந்த பையன் தான் இருக்கிறான். இல்ல அந்த தம்பி கிட்ட தான் கேட்கலாம். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, யாரு அங்க முதலமைச்சரா இருந்துட்டு தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க தலைவர் ஒரு பேச்சு பேசினாரு. இங்க ஒரு திருவாரூர் அதான் அந்த இங்க ஒரு பேர் இருக்கு, அதை ஓடாம இருந்து ஓட வச்சவர். அவர் பேர் சொல்றதுக்கு என்ன, அவர் பேரை சொன்னா அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அது யாருன்னு தெரியும். இப்ப இவருக்கு ராமுக்கே புரியல அது யாருன்னு. சொல்லுங்க. அந்த இடத்துல நீ பேரை சொன்ன, நீ வண்டி அந்த பக்கம் ஏறி வெளில ஊரை தாண்டாது.
இன்னொன்னு சொல்லி சொல்லுங்க. அதாவது இல்ல இன்னும் அதான் திருவாரூர் சொல்றேன். இல்ல கடத்தூர் நீ சொல்லி சொல்லுங்க. நீ சொல்லி சொல்லுங்க. தலைவர் கலைஞருங்கிறவர் தான் தேரை வந்து இழுத்தவர். இவன் அப்படி உட்காந்து பேசிட்டு போனான். அப்படியே சொல்லி சொல்லுங்க. அவர் சொல்ற மாதிரி அததான் இல்ல சொல்றேன் நானு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் இவர்கிட்ட அதான் கேட்டோம். இப்ப எல்லாருமே கேட்டோம். கலைஞரை பத்தி கேட்கிறப்போ அந்த தொகுதி வேட்பாளரா இருந்தார் இல்லையா கலைஞர், அந்த இதை பத்தி கேட்கிறப்போ எனக்கு தெரியல அப்படின்னாரு. இப்போ இவங்க தலைவர் வந்து இவங்களை அரசியல் படுத்தணுமா வேணாமா? இன்னொன்னு, நாகூர் ஹாஸ்பிட்டல் வந்து மகப்பேறு மருத்துவரே இல்லை அப்படின்னீங்க. எதை வச்சு சொன்னீங்கன்னு தெரியல. உடனே சுப்பிரமணியம் மினிஸ்டர் வந்து ஒரே போட்டார், கிழிச்சு தொங்க விட்டாரு. இப்போ இந்த நெல்லு மூட்டைக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு உங்க தலைவருக்கும் புரிய மாட்டேங்குது, உங்க தொண்டர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ராம், முதல்ல உண்மையை பேச கத்துங்க. முதல்ல உண்மையை மட்டும் பேச கத்துக்குங்க ஃபர்ஸ்ட். இப்போ நாகூர் இதுல வந்து நாகூர்ல வந்து திருவாரூர்லயே இருங்க, திருவாரூர்லயே ஃபுல்லா அடிமட்டம் வரைக்கும் இறங்கி வேலை பார்த்தவனாலதான் நீங்க சொல்ற மாதிரி பேச முடியும். அவர் வந்து அதோட மேலோட்டம் அது மட்டும் தான் தெரியும். இப்போதைக்கு அவருக்கு அதான் தெரியும். இல்ல ராம், அந்த தேர் இழுத்தவர் யாரு நீ சொல்லுவான். அதான் கருணாநிதி தான். அப்படி அது பேசிட்டு தான் நம்ம அதை வீடியோ பார்க்க அதை ஏன் சொல்ல அவரு? அதே அவர் சர்க்கசம் பண்றாரு. அந்த பேர் ஏன் சொல்ல அவரு? ஏங்க இல்ல, அது ஏற்கனவே அம்மா மாதிரி பேசுறாங்க விஜயகாந்த் சார் சப்போர்ட். இதுல எதிர்கட்சின்னு சொன்னா அவர் பேரே கேட்டா அவர் பேரை வச்சு ஓட்டு கேட்கறாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்புறம் இல்ல எம்ஜிஆர், நான் அதை கேட்கல எம்ஜிஆர். இப்போ இவர்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டோமா இல்லையா? கலைஞரை பத்தி கேள்வி கேட்கறப்ப எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனா சிம்பிளா முடிப்போமே, அது சர்க்கசம் பண்ணாரு உங்க தலைவர். பண்ணாரா இல்லையா? கண்டிப்பா பண்ணாரு. ஆமா சர்க்கசம் பண்ணாரா? அது யாரு நிமித்தினவர்? அது அந்த விஷயத்த எடுத்து கொண்டு போயிட்டு அது சர்க்கசமான விஷயமா? அது இல்ல, அவரு பெருமையா தான் சொன்னாரு. கலைஞரை பத்தி பெருமையா தான் சொன்னாரு. அவர் தான் திரும்ப திரும்ப இப்படி போக கூடாது. இல்ல எனக்கு ஒரு இல்ல கார்த்தி, எனக்கு பேரை சொன்னாரான்னு கேக்குறேன். கட்டான ஒரே நிமிஷம் கார்த்தி. இதுல என்னன்னா, இந்த ஆள் வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயம் போய் அங்க ஒண்ணு நடக்கலன்னா அந்த ஏரியா எம்எல்ஏ வந்து இது பண்ணிருக்கான். ஒண்ணு வந்து ஆளூர் சானவாஸ் தொகுதி ஃபர்ஸ்ட் போனது. போயிட்டு ஆளூர் சானவாசன்னா ஒண்ணுமே பண்ணல, இங்க பஸ் ஸ்டாண்டு கட்டல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ரெண்டாவது தொகுதி போய் இவன் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? இங்க இருக்கிற எம்எல்ஏ வந்து அமைச்சர் குடும்பத்துக்கு அமைச்சர் அவர் யாரு தெரியுமா? டிஆர்பி ராஜாவை தான் சொல்றேன். டிஆர்பி ராஜாவை சொல்றான். ஆமா, டிஆர்பி அண்ணன் சொல்லிட்டு வந்திருக்கான். ஆளூர் சானவாசனையும் டிஆர்பி அண்ணனையும் வந்து டிஆர்பி ராஜானே தெரியாது. மிஞ்சி போனா டிவியோட டிஆர்பி மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற தாவைக்கால பேசுற அந்த பொறுக்கிகள் டிஆர்பி அண்ணன் பத்தியும் ஆளூர் சானவாஸ் அண்ணன் பத்தியும் அவங்க தொகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்னு இங்க இருக்கிற நானு, கார்த்தி, கட்டவதுரன, பாபு ப்ரோ எல்லாரும் சொல்ல தகுதியா இருக்கும். சவால் விடுறோம். ஒருத்த மேல வந்து உங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய பாத்துட்டீங்க, கரப்ஷன் காசு இருக்கு, பேசுவீங்க. என்ன பண்ணிருக்கோம் நாங்க முட்டு கொடுக்க வாய்ப்பு. கரப்ஷன் சொல்லி எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து எதையுமே நிரூபிக்கப்படாம எல்லாம் குழியில போய் படுத்துனுக்காங்க. இப்போ எதையுமே நிரூபிக்க முடியல. என்ன நீங்க வந்து என்ன மயிரா புடுங்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப இந்த 50 ரூபாய் சொன்னீங்கல்ல, அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, உண்மையா இருந்தா கோர்ட்ல தான் போய் நிரூபிச்சுட்டு வரோம். உண்மைன்றது சர்க்காரியா அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எம்ஜிஆர் வந்து பெரிய இதுன்னு சொன்னீங்க, அந்த அம்மா வந்து இரும்பு பன்மணி, ரெண்டு பேருமே நிரூபிக்கப்படாம உள்ள போய் படுத்துட்டாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்படி போக வேண்டாம். அதான் அப்படி போக வேண்டாம் ராமு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சங்வின்னு ஒருத்தரை வச்சு நாங்க வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து வாதாடணும், எங்க வக்கீல் தான் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி இந்த ஆதவர்ஜினெல்லாம் கூட போனோம்ல. ஒரு கேஸ் உனக்கு வக்கு இருந்தா, நல்ல அப்பனாத்தாளுக்கு பிறந்திருந்தா ஒரு கேஸ் திமுக மேல போடுங்கடா பாப்போம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க டிஎம்கே ப்ரோ, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ளே வைக்க போறோம், உள்ளே வைக்க போறோம். உங்க ஒட்டுமொத்த இடத்தையும் உள்ள வைக்க போறோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் இப்போ பிளாக் பேந்தர் டேய், நீங்க தூக்கி உள்ள வைக்கிறது இருக்கு, வெளில வைக்கிறது இருக்கட்டும். நேத்து ஒரு லேடி அபியூஸ் பண்ணி 2-3 பேர் ஐடி டீட் பண்ணிட்டு போட்டான். அது என்னன்னு முதல்ல பாரு. நான் தான் சொன்னல சில இருங்க கட்டண நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இது ஏன் சொல்றேன்னா,
ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு 2 பேருக்கு தான் போட்டியே, திமுக டிவிகே இப்படின்னு டிஎம்கே வர்சஸ் டிவிகே நீ தானே சொல்ற. முடிஞ்சா டிஎம்கே மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுறா, ஊழல் கம்ப்ளைண்ட் போய் குடுறா பாப்பா. தைரியம் இருக்காடா உங்களுக்கு? நீங்க தான்டா ஒரு கேஸ் போட தைரியம் இருக்காடா? கோட்டை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே, எவ்வளவு எத்தனாயிரம் கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே. இல்ல இல்ல இவன் ஜெயிலுக்கு போறதுக்கு என்ன ரெக்கார்டிங் தானே, இது ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான் போல. கோர்ட் பத்தியும் ஜட்ஜி தீர்ப்பை பத்தியும் அவர் சொல்லட்டும். அவ்வளவு இதுவா பேசுற நீ. இல்ல அவரு தப்பா சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. சரிங்க சரி சரி, அப்படி கூட சொல்லலாம். உங்ககிட்ட காசு இருக்குங்க, உங்களுக்கு உங்க மேல என்ன கேஸ்? எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க, செந்தில் பாலாஜி என்னங்க ஆனாரு, இப்ப வெளியே வந்துட்டாரா? இல்ல சொல்லுங்க, நீங்க ஓப்பனா சொல்லுங்க. இப்ப நான் கார்த்தின்னு ஒரு ஐடி, கட்டதுரன்னு ஒரு ஐடி, பிளாக் பேந்தர்னு ஒரு ஐடி, குற்றச்சாட்டை அப்படியே வைங்க. ஹோஸ்ட் வந்து ஒருத்தர் பண்றாரு, நாங்க சும்மா பேச வந்துருவோம், பேசிட்டு இருக்கோம். அப்படியே நீங்க ஐடி பேரை சொல்லி வச்சுட்டு நீங்க போயிட்டே இருங்க, ஆதாரத்தை போட்டு போங்கிறேன். ஏன் நீங்க அதை போட முடியாதா? வேண்டாம் டே, அதெல்லாம் சொல்லாதடா, தப்புடா, மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். சரியா? என்னன்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் இல்ல, போற போகல இங்க ஹோஸ்ட் கிட்ட 2 காட்டிட்டு போயிடாதீங்க. இல்ல அவனுக்கு சொல்றேன். இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இருங்க கார்த்தி, பிளாக் பேந்தர் 2 பேருக்கும் இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் வந்து அந்த தொகுதியில போயிட்டு அந்த மினிஸ்டர்ஸ் பேரை சொல்றதுக்கே பயப்படுற நீ வந்து கேஸ் போட்டு எங்களை உள்ள தள்ள போற. நான் என்ன சொல்றேன், ராம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. ஒரே நிமிஷம் கார்த்தி, இவன் ஆளூர் சானவாசன் தொகுதிக்கு போயிட்டு இவன் என்ன சொல்றான்னா, சிறுபான்மையின் மக்கள் எல்லாம் தாவேகா பக்கத்துல தான் இருக்காங்க. யோ, அந்த ஆளுக்கு அங்க என்ன செல்வாக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? உங்கள்கிட்ட செல்வாக்கு இல்லாம எப்படி? நிறைய ப்ரோ அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ கார்த்தி, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இது ஒரு டிஆர்பி ராஜா வந்து இந்த மாதிரி தலைமை குடும்பத்துக்கு தான் வேலை செய்யறாரு அப்படி. இந்த ஆட்சி வந்தது அவரு தொழில்துறை அந்த இது எடுத்துக்கிட்டதுல இருந்து எத்தனை நாட்டுக்கு போய் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்காரு, இது எல்லாமே பொது வெளியில இருக்கு. மத்த எந்த கட்சியில எந்த மினிஸ்டர் வந்து கீழே ஒண்ணு சொல்லிடுறேன். இந்தியாவில தமிழ்நாட்டுல தொழில்துறையில இந்தியாவில லாஸ்டா வந்த இந்த இது வந்து இந்த டேட்டா நிதி ஆயோக் டேட்டா படி இந்தியாவில தமிழ்நாட்டுல தொழில்துறையோட வளர்ச்சி 11.9%. தொழில்துறையை வளர்த்த ஒரு டிஆர்பி ராஜானம் தான், அவர் தான் தொழில்துறை அமைச்சர். வேலை வாய்ப்பை இவ்வளோத்தையும் பண்ணிருக்காரு. தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இன்னொன்னு பாருங்களேன், தமிழ்நாட்டுல வந்துட்டு இண்டஸ்ட்ரி சென்னை காஞ்சிபுரம் மட்டும் இல்லாம நம்ம வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த ரீஜியன், கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த ரீஜியன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு இந்தியாவுக்கான ஹப்பா மாத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா இண்டஸ்ட்ரீஸ்ல, அதாவது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, நம்ம அதாவது எப்படின்னா ஃபுட்வேர் வந்து நம்ம பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபுட்வேர் வரும்ல, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில இந்தியாவோட மோர் தென் 50% வந்து நம்ம தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்வேர் இ வெஹிக்கல்ல. எனக்கு என்ன சிரிப்புன்னா, தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சரோட தொகுதிக்கு போயிட்டு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, பொய் செய்தி பரப்புற. இல்ல வேலை செய்யல, தலைமைக்கு தான் வேலை செய்யறாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதுதான் ஒரு தொகுதி கிடையாது, அது பக்கத்து தொகுதி. அமைச்சர்ங்கிறதுனால அப்படி சொல்றாரு அவரு. அதுதான் சொல்றேனே, இப்ப டிஆர்பி ராஜா தலைமை குடும்பத்துக்கு தான் வேலை செய்யறாருன்னு சொல்றாருல்ல. அவரு பேத்துக்கிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கொண்டு வந்திருக்காரு, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு, எத்தனை இங்க இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு, எவ்வளவு இது பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, இது எல்லா நியூஸும் மற்ற அமைச்சர்களை விட இவரு அந்த நியூஸ் பப்ளிஷ்ல கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. நீங்க எந்த நியூஸ் வேணாலும் யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இப்படி பச்சையா வந்து போய் சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க உங்களை? இல்ல பாலசே இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா? இவர் பேசி முடிச்சுட்டு போன உடனே இந்த மாதிரி வந்து 10,000 கோடி 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டிருக்காரு, இவ்வளவு நேரம் நல்லா ஆக்கப்பூர்வமா கேள்வி கேட்டீங்க, இது வந்து ஆக்கப்பூர்வமற்ற கேள்வி, இது தேவையில்லாத கேள்வி, லெப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இதுதான் உங்க கண்டவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு போயிட்டாரு. அவரு பயங்கர அட்டாக்கா பேசுவார் ஆக்சுவலி. அவரு ஏன்னா அவர் ஒர்க் பண்றாருங்க, திமிரு இருக்குல்ல ஆக்சுவலி. ஸ்டஃப் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த இதுக்கு அவங்களுக்கு அந்த திமிரு இருக்கும் ஆக்சுவலி. அவர் நேரம் மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டாரு, கண்டவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு மோசமா மக்கள் முன்னாடி பேசும்போது ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. ஒரு கட்சியோட தலைவர் நீனு மக்களை அட்ரஸ் பண்றதா, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தப்புங்க,
தப்ப சரியா சொல்லுங்கிற. வேலையே செய்யல, குடும்பம் அவங்க குடும்பத்துக்கு தான் வேலை செஞ்சாங்கன்னா இது அவனை எப்படி டீல் பண்ணுவாங்க? எப்படிதான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல், லெஃப்ட் லெக்ல தான் டீல் பண்ணுவாங்க. ஹேண்ட் கூட தேவை. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தொழில் இது டிட்கோ மூலியமா ஆரம்பிக்கிறாங்க. அங்க போயிட்டு எந்த தொழிலுமே வரல, உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள், படித்த மக்கள் வந்து நம்புவாங்களா? அவங்க அங்க வேலைக்கு போவாங்க, அந்த டிட்கோல அந்த இதுல போயிட்டு வேலை செய்வாங்க, எஸ்டேட்ல எல்லாம். அவங்க கிட்ட போய் உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு மாதிரி சொன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஜனங்க? திருப்பி சிரிக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் உங்க பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்றாங்க. ஒரு கட்சியோட தலைவரா பொறுப்பா நடந்துக்கோ. அட்லீஸ்ட் உன் கட்சிக்காரனுக்காவது எஜுகேட். நான் என்ன சொல்றேன், அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு இருக்கட்டும், என்ன தப்ப சொல்லுங்கிற. அவர் ஒண்ணுமே பண்ணல, அவங்க குடும்பத்துக்கு தான் வேலை செஞ்சாருன்னா அப்புறம் இதெல்லாம் என்னடான்னு கேட்டா அப்புறம் காரியத்துக்கு போக மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாரு தப்ப சொல்லு. அட்லீஸ்ட் அந்த ஊர்ல இந்த தப்பு பண்ணிருக்காரு, இது பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்காரு, இந்த சொத்து வாங்கியிருக்காரு, ஏதாவது ஒண்ணு பாயிண்ட் பண்ணி டாக்குமெண்டோட பேசு. ஒரு தலைவருக்கான மதிப்பு அதுதான். அப்பதானே உன்ன மத்த கட்சிக்காரங்களும் மதிப்பாங்க ஒரு தலைவர்னு. இப்படி போறது அதேதான் நானும் சொல்றேன். ராஜா நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து உன் படம் ரிலீஸ் ஆகுது, உன் படம் டிக்கெட் 150 ரூபா 190 ரூபா தான், நீ வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறியே, நீ எப்படி நீ ஒரு ரசிகர்கள் நீ ஒழுங்கா பண்ணல, நீ எப்படி வந்து தமிழ்நாட்டை திருத்துறன்னு திருப்பி அவர் கேள்வி கேட்டார். என்ன பண்ணா மூஞ்சு கொண்டு இவங்க வச்சு போனாங்களா? அதை மட்டும் கேளுங்களா விஜய் ஃபேன்ஸ்ட. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பட்டு கேள்வியா கேட்டுட்டே போறீங்க, அவன் பட்டு அமைதியா உட்காந்துருக்கான். அவங்க கேள்வி எல்லாம் கேட்கல, அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்க? உருட்டு சரி நான் கேக்குறேன், நீ பதில் சொல்ல. கடைசியா கேட்கும் போதுதான் பேரை சொல்லியே சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கல, நீங்க அவரு பேரை சொல்லுங்க. ஓகே ராம் கேக்குதா? நான் கேள்வியே ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். நான் கடைசியா கேட்கும் போதுதான் நீ போன ஸ்பேஸை விட்டு போனேன். மறுபடியும் அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் நீங்க நீதிமன்றம் மேல நீங்க உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, நீதிபதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை ஏன்னா இந்த ஆட்சியில அதெல்லாம் நம்ப முடியாது நம்மளால. ப்ளீஸ் முன்னாடி பேசுனீங்களா, நான் கொஞ்சம் 2 ட்வீட் போட்டுருவேன் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அப்ப என்ன மைத்துக்கு நீங்க இப்ப வந்து எங்களை வந்து காவல்துறை நிறைய வந்து கட்டுப்பாடுகள் விதிக்குது, எங்களுக்கு இந்த அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடு விதிக்குது அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்க நீதிமன்றம் போனீங்க தம்பி? அவங்க இப்போ ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்களே, ஜட்ஜ்மென்ட் சொன்னா நீங்க அதே சொல்லுவீங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க 4 நாள் இருக்கு, ஜட்ஜ்மென்ட் வரதுக்கு 4 நாள் இருக்கு இன்னும். 24 ஆனா ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில பேசும்போதே சொன்னாங்களே 10 நிமிஷம் தான், எந்திரிச்சு கை ஆட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் யாருக்கு ஃபேவர் பண்ண பாக்குறாங்க? தம்பி நீ கேட்டது நான் என்ன கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. நீதிபதி கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய தரப்பு வாதங்களை நீங்க வைக்கிறீங்க, கேஸ் போட்டது உங்க கட்சிக்காரரு, உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கனாலதான் நீங்க போய் கேஸ் கொடுத்தீங்க, கரெக்டா? வழக்கு தொடுத்தீங்க, கரெக்டா? அப்ப நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? நீங்க கேட்டது அந்த நீதிமன்றம், நீங்க கேட்ட கோரிக்கைகளை ஒரு சில கோரிக்கைகள் காவல்துறைக்கு அவங்க அனுமதி கொடுக்க சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது என்ன கோரிக்கை? எல்லா கட்சிக்கும் பொருந்தும் வகையில ஒரு சில கட்டமைப்புகளை எடுத்து இதுல வைங்க, நாளை பின்ன இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி அடுத்து இன்னொரு கட்சிக்காரனோ இந்த கட்சிக்காரனோ வந்து நிக்க கூடாது, அப்படின்னால எல்லா கட்சிக்கும் பொருந்துற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, அது கரெக்ட் தான். இது நீங்க கேட்டதுக்கு அங்க போட்டது. இப்ப நான் என்ன கேக்குறேன், பரந்தூர் விமான நிலையத்துக்கு கேஸ போடு, இந்த மாதிரி 40 ரூபாய் வந்து இது போடுறாங்க, 40 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப விஜய் பேசினார் இல்லையா, இதுக்கே பொதுநல வழக்கு போடுவாங்க விஜய் மேல, அது தெரியுமா? போறட்டும். இப்போ சங்கம் போடலாம். நெல் தூக்கக்கூடிய நம்ம யாரு வரங்கிறியா ஒரு விஷயம் வரையறு, அவங்களுக்கே பொதுநல வழக்கம் போடலாம். தவறான நியூஸை வந்து நீ பரப்பி வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து நீ வந்து பொய் பரப்புரை பண்ற, இல்ல நீ முதலமைச்சரை பொய் குற்றச்சாட்டு பண்ற அப்படின்னு சொல்லி உன் மேல கேஸ் போறது, விஜய் மேல கேஸ் போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நான் அது கூட கேட்கல. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இங்க நீதிமன்றத்துக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இதுக்கெல்லாம் போய் நீங்க வழக்கு தொடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் நீங்க நீதிமன்றத்துல பரந்தூர் விமான சம்பந்தமாவோ இல்ல இந்த இப்ப இந்த திருவாரூர்ல பேசின விஷயமா ஏன் வழக்கு தொடர்க்கல? ஏன்னா இது அவங்களோட பிரச்சனை, அவங்க டீமுக்கு தான் தெரியும் எப்ப இது பண்ணணும். நீங்க கேக்குறவங்க கேட்கலாம், அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பண்ண முடியும். இப்போ அப்படி போட்டா மட்டும் அது இந்த கேஸ் யாரு மேல போகும்? யார் மேல போகும்? யாரு அங்க இது யாரு அந்த கேஸ் கொடுக்க முடியும்? யாரு ஆட்சியில இருக்காங்க? உங்க அண்ணன் இப்ப யார பேசினாப்ல, யார குறை சொல்லி பேசினாப்ல? ஏங்க இப்ப நான் ஒன்னே ஒன்னு தான் கேக்குறேன், ஆளுங்கட்சி யாரு?
இப்ப அந்த கேஸ் போட்டா திமுக நிக்குமா ஃபர்ஸ்ட்? திமுக நிக்காது. அதே ஆளுங்கட்சிக்கு அப்புறம் நீங்க தானே இப்ப வந்து எங்களுக்கு அடக்குமுறை பண்றாங்க, எங்களுக்கு இது கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க தானே போய் அங்க போட்டீங்க. அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைச்சது? சரிங்க. இது வந்து டக்குன்னு முடியற ப்ராசஸ்ங்க இது. அது எவ்வளவு வருஷத்துக்கோ அதெல்லாம் முக்கியம். அதுல கண்டிப்பா கிடைக்கும்ல. கோர்ட் எது கவர்மெண்ட் எதுன்னே தெரியாம பேசுறாங்க. அவனுக்கு புரியலைங்க. கோர்ட் எதா கவர்மெண்ட் என்னன்னா அவனுக்கு புரியல. அவனுக்கு தெரியல அது எது கோர்ட் எது கவர்மெண்ட் எதுன்னு. தம்பி டேய் விட்டுரு, அது வேற ஏதாவது டாபிக் அவன்கிட்ட பேசுங்க. அவனுக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுது ப்ரோ. ஆனா நீங்க எல்லாம் கரெக்டா பேசுறீங்க, எல்லாமே தெரியுது. ஆக மொத்தம் நீங்க சொல்றது என்னன்னா கோர்ட்டோ இல்ல கேஸோ ஆளுங்கட்சிக்கு ஃபேவர் பண்றது இல்ல நீங்க சொல்றீங்க அதானே? எல்லா கேஸ்லயும் நியாயம் கிடைக்குது, எல்லா கேஸ்லயும் நியாயம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்டா? எல்லா கேஸும் நியாயம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. நான் ஒரு 10 கேஸ் நடத்தி போட்டுமா எதிரா கேஸ் கிடைச்சிருக்கான்னு? அந்த கோவஸ்ட்ல இருந்து தூக்குங்க அந்த அஜித்தின் ஃபார் ஐடியா. என்ன ப்ரோ பேச்சே காணோம். நான் எடுத்து போட்டுமா இதுக்கு? சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை? இல்ல அவங்க சொல்றாங்களே கோர்ட்டுக்கு போனா கரெக்டா நீதி கிடைக்கும்னு. நான் ஒரு 10 கேஸ் எடுத்து போடுறேன். 10 கேஸ் நான் இப்ப தேடி பிடிச்சு போடுறேன். அது எல்லாம் ஆளுங்கட்சிக்கு அதுல எல்லாம் கரெக்டா கேஸ் கிடைச்சிருக்கா? என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? பக் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதாப்பா? கேக்குது ப்ரோ. ஜிப்சி கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஜிப்சி கேக்குதான்னு எல்லாருக்கும் நீங்க பேசுறது கேக்குதான்னு கேக்குறீங்க. கேக்கல ஜிப்சி. எனக்கு உளுந்த மியூட்டை இப்பதான் எடுத்தேன். கேக்குது. ஓகே 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 ஓகே. நான் ராம்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான்ப்பா, வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ராம், இந்த பரந்தூர் இஷ்யூல மக்கள் எல்லாம் என் கூட வாங்க, நான் வந்து கோட்டையை நோக்கி போறேன் அப்படின்னாரு. அது என்னைக்கு ஒண்ணு கேட்டு சொல்லுப்பா. அவ்வளவுதான்ப்பா என் கேள்வி. இப்ப அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கோம். கோட்டையை பிடிக்க தானே போயிட்டு இருக்கோம். இல்லப்பா இப்போ வேலை எங்களுக்கு அதாங்க. இது என்ன படம்ப்பா? படம் டைட்டில் மேல போடுவேன் கபீரா. நீங்க பேசுறதெல்லாம் எப்படிமா இருக்கு? இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாம ஒருத்தர் நடனா கோர்ட் வந்து ஜஸ்ட் நியாயத்தை தான் சொல்லுங்கிறாரு. யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நடக்குங்கிறாரு. கரெக்டா தான் வருங்கிறாரு. நீங்க கேஸ் போடுங்கிறீங்க. இல்ல உன்னை சொல்லி தப்பே கிடையாது.